ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் ஸ்பாட்லைட். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம், இந்த சிக்கன் லாலிபாப். அதுதான் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கடையிலே இப்படியே கேட்டாலும் கிடைக்கும், இல்லை நம்மளே கூட இதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாஷ் பண்ண சிக்கனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் சோயா சாஸ். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 லெமன், அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா சிக்கன்லேயும் எல்லாமே அது கோட் ஆகணும். கோட் ஆகி நல்லா மசாலா உள்ளே இறங்கணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சிக்கன்லேயும் அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு சிக்கனையாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை இதுக்கு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியும் அது கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேனில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நறுக்கிய பூண்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே நறுக்கின இஞ்சி, நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க இருக்கனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இது எதுக்குன்னா அப்போ தான் அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதுக்காக அதையும் சேர்த்துடலாம். கலந்ததுக்கப்புறம் நல்லா திக்காக இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்து எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிடலாம்.
அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் லாலிபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம கையாலே செஞ்சு கொடுத்த மாதிரியும் நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.